சென்னையில் டாஸ்மாக் பார் அதிபரை வெட்டி 100 சவரன் தங்க நகைகளை 7 பேர் கொண்ட கும்பல் கொள்ளையடித்தது. சென்னை பெசன்ட் நகர் கலாக்ஷேத்ரா காலனியைச் சேர்ந்தவர் மதியரசன். இவர் திருவான்மியூர் மற்றும் பல்வேறு இடங்களில் நவீன வசதிகள் கொண்ட டாஸ்மாக் ஏசி பார் நடத்தி வருகிறார். ரியல் எஸ்டேட் நிறுவனம், நிதி நிறுவனம் ஆகியவற்றையும் நடத்தி வருகிறார். செவ்வாயன்று அதிகாலை 2 மணிக்கு வீட்டின் அழைப்பு மணி சத்தம் கேட்டு மதியரசன் எழுந்து சென்று கதவை திறந்தார். அப்போது 7 பேர் கொண்ட கும்பல் கத்தியுடன் வீட்டிற்குள் புகுந்தது. மதியரசனிடம் பீரோ சாவியை கேட்டபோது அவர் கொடுக்க மறுத்துள்ளார். இவரது சத்தம் கேட்டு மனைவி மற்றும் மகள் மைத்துனன் எழுந்து வந்தபோது அவர்களை கத்தி முனையில் தடுத்து நிறுத்திய கொள்ளையர்கள் மதியரசனை கை மற்றும் தோள் பகுதியில் கத்தியால் வெட்டினர். பிறகு பீரோவில் இருந்த 100 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மதியரசனிடம் திருவான்மியூர் போலீசார் நடத்திய விசாரணையில் கொள்ளையர்கள் தமிழ் பேசியதாக தெரிவித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.